முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகத்துக்கு ஒரு அரசு ஊழியர் மாதிரி வந்துட்டு போறாரு. இது எதுக்காக அப்படிங்கிறத பத்தியும், இதனால இவர் இப்படி வந்துட்டு போறதுனால மற்ற அரசு அதிகாரிகள், போலீஸ் அங்க வேலை பார்க்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே ஆச்சரியத்துல இருக்காங்க. குறிப்பா இப்போ விஜய் அவர்கள் ஒரு வேறு விதமான வரலாற்றை எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ கடந்த காலங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு வேட்டி சட்டை போட்டுட்டு தான் சட்டசபைக்கு போவாங்க. ஆனா முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இப்போ கோட் சூட் அணிஞ்சிட்டு சட்டசபைக்கு போறாரு. இது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில சந்திரபாபு நாயுடு இதை கொண்டு வந்தாரு. ஸோ அதே பிம்பத்தை தான் இப்போ தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் பிரதிபலிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம விஜய் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. இது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ சட்டசபை, அதாவது முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறமா அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது குறிப்பிட்ட நேரத்துக்கு வரமாட்டாரு, தாமதமா வருவாரு, ரொம்பவே லேட்டா வருவார் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் நிறையவே இருந்துச்சு. ஆனா இப்போ இவர் முதலமைச்சரா பதவியேற்ற நாள்ல இருந்து சட்டசபைக்கு போகும்போது எல்லாமே முன்கூட்டியே போயிடுறாரு. அதாவது இப்போ 9:30க்கு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 8:50, 8:45 இந்த மாதிரி டைம்க்குலாம் உள்ள போயிடுறாரு. குறிப்பா விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்கக்கூடிய விழா நேரு உள் விளையாட்டு அரங்குல நடந்துச்சு. இந்த விழா காலையில 10 மணிக்கு நடக்கும்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் 8:48 மணிக்கே அந்த இடத்துக்கு போயிட்டாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டாரு. இது மட்டும் இல்லாம மறுநாள் 11ஆம் தேதி சட்டசபையில எம்எல்ஏக்கள் பதவியேற்பு விழா நடந்துச்சு. அங்க 9:30க்கு நிகழ்ச்சி நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குமே 8:45 இந்த மணி அளவுல போயிட்டாரு. அடுத்த நாள் சபாநாயகர், துணை சபாநாயகர் பதவியேற்பு விழா நடந்துச்சு. அப்பவும் சொன்ன நேரத்தை விட முன்கூட்டியே போயிட்டாரு. குறிப்பா அடுத்த நாள் இந்த ஆதரவு கோரக்கூடிய விஷயம், நம்பிக்கை தீர்மானம், அதாவது வாக்கெடுப்பு, கணக்கெடுப்பு நடத்தினாங்க இல்லையா, யார் யார் எவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கக்கூடிய இடத்துக்குமே சீக்கிரமாவே போயிட்டாரு. அடுத்த நாள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருந்தாரு முதலமைச்சர் விஜய். அதுக்குமே சீக்கிரமா போயிட்டாரு. ஸோ இப்படி ஆரம்பத்துல அவர் மேல நிறைய விமர்சனங்கள் இருந்தாலுமே அவர் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா, முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறமா சீக்கிரமாவே போயிடுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது. இதுல அரசு ஊழியர் மாதிரி போயிட்டு வராங்க அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன விஷயம் கேட்டீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட காலையில போகும்போதே மதிய உணவை சாப்பாடை கட்டிட்டு போயிடுறாராம். அதாவது மதிய உணவை வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிடுறாரு, அங்க வச்சு சாப்பிடுறாரு. இதனாலதான் அரசு ஊழியர் மாதிரி விஜய் அவர்கள் டெய்லியுமே சட்டசபைக்கு வந்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இதனாலதான் எல்லாருமே ஒரு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, ஆச்சரியமாவும் பாக்குறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் நீலாங்கரை வீட்டுல இருந்து தான் இங்க போயிட்டு இருந்தாரு. ஸோ அந்த நேரத்துல டிராவல் டைம் கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் முன்கூட்டியே வந்துடுறாரு. ஸோ இது மட்டுமே இல்லாம வரும்போது தனக்கு தேவையான மதிய உணவை வீட்டுல இருந்தே கட்டி எடுத்துட்டு வந்துடுறாரு. ஸோ இது ஒரு வேறு விதமா பார்க்கப்படுது. பரவாயில்லப்பா, விஜய் அவர்கள் வீட்டுல இருந்தே சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிடுறாரு அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க. இன்னொரு விஷயம் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியுமே குற்றச்சாட்டுகளை நிறைய பேர் வச்சிருந்தாங்க. என்னன்னா அவர் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே நிறைய பேர் இங்க காத்திருக்க வேண்டியிருக்கும். அதாவது காவல்துறையினர் வெயில்ல அந்த ஒரு நேரத்துக்கு அவருக்கு வரதுக்காக பாதுகாப்பு காரணங்களுக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஸோ இவர் மதிய டைம்ல வெளியே போனா கூட அதே அளவு அவங்களுக்கு சுமை ஏற்படும். ஆனா அது கூட பண்ணாம வீட்டுல இருந்தே சாப்பாடு எடுத்துட்டு இங்க சாப்பிட்டுட்டு பணிகளை கவனிச்சிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமாவே அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள் அப்படிங்கிறத டெய்லியுமே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க அரசியல் புரிதல் இருக்காது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்ச நேரத்திலையுமே அவர் அடுத்தடுத்து எல்லா வேலைகளையுமே மும்முரமா ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல இவரோட கோட் ஷூட் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கப்படுது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஒரு 50-60 வருடங்களா அந்த அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க முதலமைச்சராக இருக்கிறவங்க வேட்டி சட்டை இந்த மாதிரி உடையில தான் வருவாங்க. ஆனா விஜய் அவர்கள் தான் முதன்முறையா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கோட் சூட்ல முதலமைச்சரா போயிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட சிஇஓ மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் சொல்றாங்க. பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்காரு. இப்போ நம்ம பொதுவா சொல்லுவாங்க, ஒருத்தரோட ஆடை அமைப்பு பொறுத்து தான் அவங்களோட ஆளுமையின் திறன் எவ்வளவு அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ அந்த விஷயத்தினால கூட இவர் இப்படி கோட் ஷூட்டை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியுமே தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது மட்டுமே இல்லாம இப்போ இந்த சட்டசபையை பொறுத்த வரைக்கும் விஜய் வெர்சஸ் உதய் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ கடந்த காலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக, திமுக இந்த மாதிரி தான் மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சு.
இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்சி அப்படிங்கறத தாண்டி விஜய் உதய் அப்படின்ற மாதிரி தான் போகுது. இப்ப எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி அவர்களுமே தன்னோட கருத்துக்களா இருக்கட்டும், தன்னோட கேள்விகளா இருக்கட்டும், அதை வந்து ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கிறார். சோ இதனால சட்டசபை வந்து சூடு பிடிக்கும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. வரக்கூடிய காலங்களையுமே விஜய் வெர்சஸ் உதய் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபைட் நடக்கும். அதுல வந்து நம்ம கண்கூடா பார்க்க தான் போறோம். சோ இதுல ஒரு விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் அவர்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அரசியலுக்கு வந்து அதிக தொகுதிகளை வின் பண்ணி பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஸோ இவர் வந்து இன்னுமே நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதுவுமே மறக்க முடியாத ஒரு உண்மையா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவருக்கான ஒரு விஷயம், அதாவது ப்ராப்பரா இருக்காரு, எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்றாரு அப்படிங்கிறதுல கொஞ்சம் பேர் வாங்கிட்டும் இருக்காரு. விமர்சனங்களை தாண்டி அவரால் என்ன பண்ண முடியுமோ, எது பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. வந்த உடனே வந்து அந்த தமிழ் புதல்வன் திட்டம், அப்புறம் வந்து புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட் போட்டு விட்டுட்டாரு. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை, இந்த தொகையுமே வர வச்சுட்டாரு. இதுதான் எல்லாருமே எதிர்பார்த்து இருந்தாங்க. மகளிர் உரிமை தொகை வந்து வருமா வராதா? ஏன்னா 2500 ரூபாய் வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. பட் எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த 1000 ரூபாயாவது போடுவாங்களா? எப்பவுமே மாசம் மாசம் 15ஆம் தேதி போட்டுருவாங்க. இதனால போடுவாங்களா மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே கேள்வி வச்சாங்க. ஆனா அதே நேரத்துல திட்டமிட்டபடி 15ஆம் தேதி வந்து மகளிர் உரிமை தொகை திமுக ஆட்சியில கொடுத்த அதே 1000 ரூபாய் வந்து வங்கி கணக்குல வர வைக்கப்பட்டுச்சு. சோ இதனாலுமே பெண்கள் வந்து ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து விஜய் அவர்கள் நெத்தியில ஒரு திலகம் வச்சிருக்காரு. சோ இது வந்து எதுக்காக அப்படி வைக்கிறாரு? ஏன்னா மற்ற நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், மற்ற விழாக்களா இருக்கட்டும், அங்க போகும்போது வந்து விஜய் அவர்கள் இப்படி வச்சுட்டு போனது பார்த்ததே இல்லையே. இப்ப முதலமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறமா தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு திலகம் வச்சுக்கிட்டு வராரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. சோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்மறையான எண்ணம், அது மட்டும் இல்லாம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு, அதாவது தீமையில இருந்து விலக்கிக் கொள்வதற்காகவும் இந்த மாதிரி ஒரு திலகம் வைக்கிறதா வந்து சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண் திருஷ்டி படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு திலகத்தை வச்சிருப்பதா சொல்லப்படுது. இதுல இப்ப இளம் தலைமுறையினர் அப்படின்னு சொல்லலாம். விஜய் வெர்சஸ் உதயநிதி. இவன் கடந்த காலங்கள் எடுத்த வரைக்கும் பெரிய பெரிய தலைவர்கள் தான் இருந்தாங்க. ஆனா இப்போதான் அதை எல்லாத்தையும் உடைச்சு எறிஞ்சிட்டு புதிய ஒரு தலைமுறை வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். சோ இதனால இந்த வரக்கூடிய காலங்கள் இன்னுமே பரபரப்பா இருக்கும். இப்போ இதுல மிக முக்கியமான விஷயம், விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய இளைஞர்கள் வந்து அரசியல்ல ஈடுபடுறாங்க. டெய்லியுமே செய்திகளை படிக்கிறாங்க. குறிப்பா விஜய் அவர்களுக்காக தான் இது நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ணா நீங்க வந்து ஏன்னா நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சீங்க, உங்களுக்காகவே நாங்க வந்து டெய்லியுமே வந்து செய்தி பார்க்கிறோம், அதுவும் ஃபுல் டே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், எங்களால் அது விட்டு வெளியே வரக்கூட முடியல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ரீல்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து அரசியல் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சட்டசபையில என்ன நடக்குது, என்னென்ன விவாதங்கள் பண்றாங்க அப்படிங்கறத வாட்ச் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே வரவேற்க ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து அரசியலை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது மிகவுமே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமா விஜய் இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நம்புறாங்க. அதுக்கு ஒரு விஷயம், அந்த அரசு ஊழியர் மாதிரி வீட்டில இருந்தே சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறது, மதியம் அங்கேயே சாப்பிட்றது, மற்ற வேலைகள்ல வந்து மும்முரமா இருக்கிறது, சொன்ன டயத்துக்கு முன்னாடியே அங்க வந்துடுறது, இது எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. குறிப்பா தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிட்டா கூட, முதலமைச்சரா விஜய் பதவியேற்றதுக்கு அப்புறமா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் நேர்ல போய் மீட் பண்ணி வாழ்த்துக்களை வாங்கிட்டு வந்தாரு. ஸோ இதுவுமே வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. பரவாயில்லப்பா, எந்த ஒரு ஈகோவுமே இல்லாம அந்த தேர்தல் நேரத்துல அடிச்சுக்கிட்டா கூட அந்த ஒரு அரசியல் நாகரிகம், அந்த பண்பை கருத்துல வச்சு வந்து அவர் டைரக்டா போய் மீட் பண்ணது வந்து ரொம்பவே வரவேற்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி விஜயோட அரசியல் நடவடிக்கைகள் வந்து நாளுக்கு நாள் வந்து ஒரு முதிர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குறிப்பா ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு புதுசு. இதுக்கப்புறம் தான் அவர் வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கணும். இருந்தாலுமே அவரால் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பா எந்த திட்டங்களையும், அதாவது திமுக ஆட்சியில கொண்டு வந்த எந்த திட்டங்களையுமே வந்து கைவிடாம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம ஒரு டைம் சொல்லியிருந்தாரு, இல்லை எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, எல்லா திட்டங்களையும் நான் நிறைவேற்றுவேன், ஆனா எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு சொல்லியிருந்தார். பட் அதையும் மீறி வந்து மாசம் மாசம் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கல்வி உதவித்தொகை, மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரியான திட்டங்களை வந்து ரத்து பண்ணாம தொடர்ந்து அதை வந்து செயல்படுத்திட்டு இருக்காரு. ஸோ வந்து இப்போ கிட்டத்தட்ட 2 வாரங்கள் தான் ஆக போகுது. அதுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ புதிய அரசியல் நோக்கி தான் பயணம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு.
ஸோ இந்த புதிய தலைமுறை அரசியல் வந்து எந்த மாதிரி போக போகுது, வரக்கூடிய காலங்களில் இவங்களோட ஃபைட், அதாவது விஜய் வெர்சஸ் உதயநிதி இவங்களோட ஃபைட் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நகர்வுகளை நோக்கி போறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம உதயநிதி வெர்சஸ் விஜய் இந்த மாதிரியான ஃபைட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.